வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது 2016ஆம் வருஷத்திய ஆண்டு பலன்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி வந்து விருச்சிக ராசி. இந்த ஆண்டு பலன்களை 4 பகுதியாக பிரித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது ஜனவரி முதல் மார்ச் வரை, ஏப்ரல் முதல் ஜூன் வரை, ஜூலை தொடங்கி செப்டம்பர் முடிய, அப்புறம் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 4 பகுதியாக பிரித்து சொல்கிறேன். இப்போது இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சில நாட்களாகவே கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக சொல்லலாம், கொஞ்சம் பிரச்சனைகள் நிறைந்த ஒரு காலகட்டத்தை நீங்கள் கடந்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய முயற்சி என்பது சாமானியப்பட்டதல்ல, கடுமையான முயற்சி செய்யக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு உண்டு. ஒரு இன்டெலிஜென்ஸும் உண்டு. முட்டாள்தனமான முயற்சின்னு சொல்ல முடியாது. இதையெல்லாம் செஞ்சு கூட எனக்கு ஏன் பலன் வரல அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும். கவலைப்பட வேண்டாம். சில நேரங்களில் உதாரணத்துக்கு நம்ம ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம், எங்கேயோ ஒரு வெளியூரில் போய், டாக்ஸிலாம் கிடையாது, அந்த கிராமத்துக்கு பஸ் வந்தால் தான் உண்டு, நின்று தானே ஆகணும் பஸ் வர வரைக்கும். அது போன்ற சில நிலைகள் ஏற்படும். ஆனால் மனத்தளர்ச்சி என்பது கூடாது. மனசில் தைரியம் என்பது தான் ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய சொத்து. இப்போ அந்த நிலையில் நமக்கு பார்க்கும் பொழுது ஜென்மத்தில் சனி, 10ஆம் இடத்துல குரு, இப்படி இந்த வருடம் தொடங்குகிறது. அப்போ என்ன உங்களுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை? தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சரியான ரெகக்னேஷன் கிடையாது. அவரும் வேலை செய்கிறார், நானும் வேலை செய்கிறேன், அவருக்கு மட்டும் நிறைய முன்னேற்றங்கள், நிறைய அப்ரிசியேஷன் எனக்கு இல்லை. இது ஏற்படும். இதை பட்டு கலங்க வேண்டாம், உங்கள் கடமையை செய்யுங்க. அதுக்கு அடுத்தபடி என்ன பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொடர்ந்து தாமதங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். திருமணம் நிச்சயமாகாது. இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சில சலனங்கள், தேவையில்லாத சில பேச்சுவார்த்தைகள், இதெல்லாம் ஏற்படும். எப்போ நமக்கு வந்து நேரம் கொஞ்சம் நமக்கு எகெயின்ஸ்டாக இருக்கோ, அப்போ வந்து நம்ம அந்த நேரத்தில் நம்ம சரியான முறையில் நம்ம நடத்தை வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். அந்த நேரத்தில் நம்ம வந்து பெரிய மனிதர் என்று காமிச்சு துள்ளக்கூடாது, பெருசாக நம்மளை பற்றி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம அந்த காலத்தில் இருக்கணும். அதாவது தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே கவனமாக இருந்தால்தான் நம்ம தலைக்கு வருவது தலைப்பாகையோடு போகும். அந்த அளவில் நீங்கள் இந்த காலகட்டத்தை வந்து சரியான முறையில் உணர்ந்து செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ தனிப்பட்ட ஒழுக்கம் என்பதும் அவசியம், கடமை உணர்வு என்பது அவசியம், மன தளர்ச்சி இல்லாமல் உழைப்பு என்பதும் அவசியம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் போகிறீங்க. சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்? மனசில் ஒரு இனந்தெரியாத ஒரு படபடப்பு, பட்டர்ஃப்ளைஸ் இந்த ஸ்டமக்கும்பாங்க ஆங்கிலத்தில், அதாவது வயிற்றுக்குள்ளே ஏதோ பொருளும்பாங்க, அது மாதிரியான நிலையெல்லாம் ஏற்படும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இதெல்லாம் தற்காலிகமானதே. உங்களுடைய காலம் நல்லபடியாக தொடங்க இருக்கிறது. ஆனால் ஒரு தற்காலிகமாக இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஓடிட்டுருக்கும் இந்த முதல் 3 மாதத்தில். இப்போது அடுத்த 3 மாதங்கள் எப்படி என்று பார்க்கலாம். அதான் ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் முடியும். இப்போ இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஏப்ரல் தொடங்கி ஜூன் வரைக்கும் எடுத்து பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் மிடில் உங்களுக்கு ஒரு தைரியம் ஏற்படும். என்ன வரதை பார்த்துடலாம், என்ன தலையாக போகுது, என்ன வானமாக மேலே விழ போகிறது இல்லை, நானும் பார்த்துடுறேன் ஒரு கை, அப்படின்ற ஒரு தைரியம் உங்களுக்கு ஏற்படும். பகையை வெல்லக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். எல்லா பிரச்சனைகளும் இருக்குது, இருந்தாலும் தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அது வரும்பொழுதே பார்த்திங்கன்னா மனசில் உற்சாகம், தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே அடுத்தடுத்து வரும். வரும்பொழுது போராட்டம் ஏற்படும் பொழுது என்ன நடக்கும்னா எதையும் வெற்றி காண முடியும். ஸோ ஒடுங்கியிருந்த சூழல்லேருந்து விரிந்த சூழலுக்கு நீங்கள் வருகிறீர்கள். தைரியமாக செயல்படுகிறீர்கள். சில முக்கியமான விஷயங்களில் உங்களுடைய திறமை பளிச்சிடும். அப்போ இந்த மனிதர்கிட்ட ஏதோ ஒரு ஸ்டஃப் இருக்குது அப்படின்ற மற்றவர்கள் உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அப்போ ஏப்ரல் முதல் ஜூன் வரையில் பார்த்திங்கன்னா வளர்ச்சி பருவம் மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் தெரிச்சுன்னு வெளியில் வரீங்க. அது போன்ற ஒரு காலகட்டமாக இது அமையும். உடல் நலத்தில் மட்டும் தொடர்ந்து அக்கறை செலுத்துங்கள். ஏன்னா உடல் என்பது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அதை நம்ம சரியாக பாதுகாக்கணும். இந்த உடம்பை, அந்த உடம்பு, அதாவது சுவரை வைத்து தான் சித்திரம் எழுதுவதுன்னு சொல்லுவாங்க. உடம்பை வச்சு தான் நீங்கள் எல்லாமே பண்ண முடியும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சரியான முறையில் கவனம் செலுத்துங்க. இந்த முதல் 6 மாத காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் 3 மாத காலம்
மிக சிறப்பான ஒரு காலகட்டமும், உங்களுடைய தொய்வு நிலையிலிருந்து நீங்கள் வெளிவருவதும், சிறப்பான செயல்பாடுகள் எடுப்பதுமாக அமையும். உடலும் ஒத்துழைக்கும் போது உங்கள் செயல்பாடுகள் மிக மிக நன்றாக அமையும். அதனால்தான் நான் தனிப்பட்ட ஒழுக்கம் என்று சொன்னேன். அப்படி நீங்கள் செயல்படும் பொழுது வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு மேலும் சிறப்பாகத்தான் அமையும். இப்பொழுது நாம் 3ஆம் பகுதிக்கு செல்வோம். அதாவது ஜூலை மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரை இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கிறது. அதாவது 2 மேஜர் பிளானட்ஸ் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அந்த குருவாகப்பட்டவர் 11ஆம் வீட்டுக்கு மாற்றம் அடைகிறார் இந்த ஆகஸ்ட் மிடில். அப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் தொடக்கத்திலேருந்தே பல நன்மைகள், அதாவது நமக்கு வெற்றி வாய்ப்புகள் வரக்கூடியதுக்கான அந்த ஒரு முகாந்திரம் ஏற்பட்டுவிடும். மனசில் ஏதோ சொல்லும், இல்லை சக்ஸஸ் வரப்போகுதுன்ட்டு. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் சிறப்பாக அமைய தொடங்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்கள், அந்த நண்பர்கள் மூலமாக நமக்கு உதவிகள், வெளிநாட்டு சம்பந்தத்தில் நல்ல செய்திகள் வந்து சேர்றது, திருமணத்தை நடக்கலையேன்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு திருமணம் நிச்சயப்படுவது, அந்த திருமணம் நல்ல முறையில் நடப்பது, நம்ம தன வரவு என்பது நமக்கு ஒரு பற்றாக்குறை நீங்கி நல்லபடியாக தன வரவு உயர்வு ஏற்படுவது போன்ற பலவிதமான நன்மைகள் பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் உங்களுக்கு ஏற்படும். அப்போது பேக் டு அந்த நார்மல் இதுக்கு நீங்கள் வந்தாச்சு. ஒரு வேகம் அதிகரிக்கும், விவேகம் அதிகரிக்கும், வெற்றி வாய்ப்புகள் பெருகும், மேலே 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 முன்னேற்றம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம்ன்றது ஆகஸ்ட் செப்டம்பரில் உங்களுக்கு தொடங்க ஆரம்பிக்கும். தொட்டது துலங்கும்பாங்களே, அது துலங்க ஆரம்பிக்கும். அது போன்ற ஒரு காலகட்டங்களில் இந்த 3ஆம் பகுதியான ஒரு நிலையில் நீங்கள் வந்து சேருவீங்க. ஏன்னா உங்களுக்கு சகலத்தையும் தரக்கூடியவர் யாருன்னா குரு, 2க்கும் 5க்கும் அதிபதி. அந்த 2க்கும் 5க்கும் உள்ள அதிபதி 11ஆம் இடத்தில் ரொம்ப ஒரு பிரமாதமாக வரும்பொழுது, 5ஆம் இடமான புத்திஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பது, நம்ம புத்தி சரியான முறையில் செயல்படுவது, லாபங்கள் சரியான முறையில் எடுப்பது, நம்ம இவ்வளோ நாள் எதிர்பார்த்து கொண்ட இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நமக்கு திறந்து வழிவிடுவது போன்ற தன்மைகள் எல்லாம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் இந்த 3ஆம் பகுதியில். அப்போது 4ஆம் பகுதி அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது அது மேலும் வலுப்பெறும். அது வலுப்பெறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் அதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான ஒரு சொல்யூஷன் முன்னாடியே வந்தாச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த சொல்யூஷன் நம்ம கண்ணுக்கு தெரியணும், அந்த பிரச்சனைக்கான தீர்வு நம்ம கண்ணுக்கு தெரியணும், அது தெரிய ஆரம்பிக்கும். அப்போது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அந்த தன்மை, அந்த சோஷியல் நெட்வொர்க்னு சொல்லுவோம், அந்த இடத்துல அதாவது நம்ம சுற்றுச்சூழல் அந்த சமூக இதில் நமக்கு ஒரு நல்ல பெயர் ஏற்படுவது, அந்த பெயரினால் நம்ம திறமை வெளிப்படுவது, நமக்கு புதுசாக சில நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஏற்படுவது போன்ற நன்மைகள் எல்லாம் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடைசி 3 மாதங்கள் உங்களுக்கு அமைய தொடங்கும். இந்த காலகட்டத்தில் திருமணம் என்பது ரொம்ப சிறப்பு தன்மை வாய்ந்திருக்கிறது. காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுவது, தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தோஷங்கள் ஏற்படுவது, பண வரவு என்பது மிகுவது, இதெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நடக்கிறது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த கடைசி 3 மாத காலம் ஒரு சிறப்பான ஒரு காலம். மனசில் சந்தோஷம், தைரியம், நம்ம தொட்டதெல்லாம் தொடங்கிறது, வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே. அதாவது நம்ம இருந்த ஒரு பழைய நிலை எப்படி இருந்தோம், நடுவில் ரொம்ப நம்ம அடிபட்டுட்டோம், இப்போ திரும்ப நம்ம அந்த நிலையை அடைந்து அதுக்கு மேலும் உயரப்போகிறோம் என்ற ஒரு மனக்கணக்கு, மனோதைரியம் எல்லாமே ஏற்படும். புதிதாக காலேஜிலேருந்து வெளில வராங்க, நல்ல வேலைவாய்ப்பை எதிர்நோக்கி இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு நிலை, நல்ல படிப்பில் நான் சேரணும், நல்ல கோர்ஸ் எனக்கு கிடைக்கணும், அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நிலை, இது போன்ற பல விதங்களிலும் வெற்றிகளை தரக்கூடிய அந்த வாய்ப்புகள் என்பது இந்த கடைசி 3 மாத காலங்களில் உங்களுக்கு ஏற்படுவது. அதனால் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தொடர்ந்த ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு இது அமையும் என்பது திண்ணம். இப்போ இந்த இதை பார்க்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, விசாகம் 4ஆம் பாதம் வரும், அப்புறம் அனுஷ நட்சத்திரம் வருகிறது, கேட்டை நட்சத்திரம் வருகிறது. விசாகம் 4ஆம் பாதத்துக்கு நான் சொன்னேன் செல்வமுத்துக்குமார சுவாமி திருமலை என்ற கோவில். அது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த குற்றாலம், தென்காசி குற்றாலத்திலேருந்து வெறும் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு 600 படிக்கட்டுகள் கொண்ட ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய அந்த முருகனை தரிசனம் செய்யும் பொழுது சகல வெற்றிகளும் ஏற்படும், பிரச்சனைகள் எல்லாம் தீரும் விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில். அடுத்து அனுஷ நட்சத்திரக்காரர்கள்,
இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் லக்ஷ்மிக்கே செல்வம் கொடுத்த ஒரு திருக்கோவில். அது ரொம்ப பாழடைஞ்ச பழைய கோயிலாக தான் இருக்குது. அது வந்து லக்ஷ்மீஸ்வரர் என்று அந்த ஈஸ்வரனுக்கு பெயர். அந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னா, மாயவரத்திலிருந்து திருநன்றியூர் என்ற இடம். திருநின்றவூர் அல்ல, திருநன்றியூர். இது எங்கே இருக்குன்னா, மாயவரத்துலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த கோவிலில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ரொம்ப ஏகாந்தமாக இருக்கும். இந்த திருக்கோவிலில் நீங்கள் வந்து ஒரு வெள்ளிக்கிழமையிலோ இல்லை ஒரு சனிக்கிழமையிலோ போய் தரிசனம் பண்ணுங்கள். லக்ஷ்மியினுடைய அருள் உங்களுக்கு சித்திக்கும். லக்ஷ்மியின் அருள் சித்திக்கும் பொழுது உடல் நலம் சிறக்கும், வாழ்க்கை நலம் சிறக்கும், செல்வ விருத்தி ஏற்படும், மனசில் எல்லா விதமான நன்மைகளும் சந்தோஷங்களும் மன நிம்மதிகளும் பெருகி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அது அமையும். அதே போல் அனுஷ நட்சத்திரத்தவங்க தொடர்ந்து லக்ஷ்மி பூஜை செய்தாலே பலவிதமான தீர்வுகள் ஏற்படும், மனோதைரியம் ஏற்படும், தொடர்ந்த வெற்றிகள் ஏற்படுவதற்கான ஒரு அடிப்படை அது. அடுத்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தோன்னா கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கான ஒரு தெய்வம் என்ன அப்படின்னா வரதராஜ பெருமாள். இது இருக்கக்கூடிய இடம் வந்து தஞ்சாவூர்லேருந்து, தாயாருடைய பேர் பெருந்தேவி தாயார், வரதராஜ பெருமாள். ரொம்ப விசேஷமான ஒரு திருக்கோவில். இந்த திருக்கோவில் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பசுபதி கோவில் என்ற இடத்தில் இருக்கிறது. இந்த பசுபதி கோவில், அந்த ஊர் பேர் பசுபதி கோவில்னு பேர். அந்த இடத்துல இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள். அந்த இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த பசுபதி கோவில். அந்த இடத்துல போனீங்க அப்படின்னு இந்த கோயிலில் தரிசனம் பண்ணிங்க அப்படின்னா இந்த கேட்டை நட்சத்திரக்காலுக்கு நல்ல ஒரு விடுகாலம் ஏற்படும். உங்களுடைய அதிதெய்வம் என்பவர் இந்திரனாக வருகிறார். அதனால் இந்த இடத்துல போய் நீங்கள் தரிசனம் செய்யும் பொழுது உங்களுடைய குறைகள் நிவர்த்தி ஆகும். முக்கியமாக கேட்ட நட்சத்திரக்காலுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்படும், குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்படும், சில பேருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதனால் இந்த உங்களுக்கென்று பிரத்யேகமாக இருக்கக்கூடிய இந்த கோவிலில் போய் நீங்கள் தரிசனம் செய்யும் பொழுது நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் விக்னேஸ்வரரை தொழும்பொழுது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக உச்சிஷ்ட கணபதி, அந்த உச்சிஷ்ட கணபதியை உபாசிக்கும் பொழுது உங்களுடைய தடைகள் எல்லாம் நீங்கி குடும்பத்திலையும் சந்தோஷம் ஏற்பட்டு மனம் அலைபாயாமல் ஒரு நிலை கொண்டு ஞானமும் ஏற்பட்டு நன்மைகளும் பெருகும். அதனால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த வரதராஜ பெருமாள், பெருந்தேவியார் இந்த கோவிலில், அப்புறம் உச்சிஷ்ட கணபதியோடைய உபாசனை, இது இரண்டும் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும், உங்கள் இடர்களை எல்லாம் நீக்கும். இத்துடன் இந்த விருச்சிக ராசிக்கான பலன்களை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.